ஒரு ரீசன் கிடையாது. அவங்க வந்து தப்பான ஒரு பழக்கம் இருந்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. நெறைய காரணம்னால இது வரும். இது வந்த பிறகு என்ன பண்றது? அப்படின்றது தான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டோட வேலை. ஸோ வந்துட்ட உடனே அவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டான ஒரு உணவு நாங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து முக்கியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு சில உணவுகள் நான் சொல்றேன். அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு செவ்வாழை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. செவ்வாழை வந்து 2 முறை மார்னிங் 1, நைட் 1 சாப்பிடலாம். அதே மாரி ட்ரை ஃபிக். ட்ரை ஃபிக்ன்றது வந்து அந்த காஞ்ச அத்திப்பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது. அத வந்து அவங்க எப்படி சாப்பிடணுன்ற ஒரு முறை இருக்கு. அதையும் நாங்க சொல்லி தருவேன். ஸோ அந்த ட்ரை ஃபிக் சாப்பிடும்போது நல்லாவே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி நல்ல ரிச் புரோட்டீன் அவங்க சாப்பிடணும். நெறைய பேர் இப்போ வெஜிடேரியன் பீப்பிள்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான் புரோட்டீன் சாப்பிடுற ரிச் புரோட்டீன். ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு நிஜமா நெறைய கிடைக்குது. அவங்க வந்துட்டு எக்கு சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம். ஆனா வந்து வெஜிடேரியன் பீப்பிள்க்கு ரொம்ப கம்மி. அதனால நம்ம வந்துட்டு உணவு வந்து கண்டிப்பா பார்த்து, பார்த்து சாப்பிட வேண்டியதா தான் இருக்கும். நான் இப்ப சொல்றது வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் நான் அத பத்தி பேசுறேன். நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.